கிருஷ்ணகிரி தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எனது வணக்கங்கள். உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். உங்கள் சொந்த ஊர், படிப்பு, தொழில், அரசியல் அனுபவம். கண்டிப்பாக. என்னோடய சொந்த ஊர் சப்பானிப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம், காவேரிப்பட்டினத்துக்கு அடுத்து இருக்கிற ஊர். நான் படித்ததெல்லாம் காவேரிப்பட்டினம் பள்ளிக்கூடத்தில் தான், அரசு மேல்நிலை பள்ளியில் காவேரிப்பட்டினம். அதுக்கு பின்னாடி நான் எம்சிஏ படிச்சுட்டு நான் ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றிக்கிட்டு இப்போ ஒரு 15 வருஷமாக தகவல் தொழில்நுட்ப துறையில் தான் பணியாற்றிகிட்டு இருக்கேன். தகவல் தொழில்நுட்ப துறையில் 15 வருஷம் முடிஞ்சது. நம்ம வேறு ஏதாவது நம்ம ஊருக்கு செய்யணும், ஒரு அரசியல் ரீதியாக நம்ம மண்ணுக்கு ஒரு வித்தியாசம் காட்டுற மாதிரியான ஒரு செயல்பாடு செய்யணும், இல்லை சமூக மேம்பாட்டுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் முதல்ல இருந்தே எனக்குள்ளே இருந்தது. அந்த உந்துதல்னால் அண்ணன் சீமானோட பேச்சுக்கள், அதில் இருந்த சில யதார்த்தம், அதை உணர்ந்து நான் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சேன். நாம் தமிழர் கட்சியில் தகவல் தொழில்நுட்ப பணியாளர் பிரிவு ஒன்று உருவாக்கி அந்த பிரிவுக்கு செயலாளராக இருக்கேன். இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கிருஷ்ணகிரி தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன? கிருஷ்ணகிரி தான் என்னோட பிறந்த மண். கிருஷ்ணகிரி மேலே எனக்கு அளவு கடந்த பற்று உண்டு. நம்ம எங்கே சுற்றினாலும், நான் பல ஊரை பார்த்துருக்கேன், எந்த ஊர் போனாலும் என்னோடய சப்பானிப்பட்டி தான் எனக்கு நிரந்தரம் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்காகவே நான் கிருஷ்ணகிரி தேர்ந்தெடுத்தேன். கட்சியும் அது சரியாக கிருஷ்ணகிரி தொகுதியை எனக்கு ஒதுக்கியிருக்கு. வறட்சி மாவட்டங்களில் கிருஷ்ணகிரியும் ஒன்றுன்னு அறிவிச்சிருக்காங்க. தொகுதிக்குள்ளே நிறைய ஏரிகள் அழிஞ்சு போயிருக்கு அல்லது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. தண்ணீர் பஞ்சத்தை போக்க ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஆக்கிரமிப்பில் உள்ள ஏரிகளை, அதோட நீர் வழித்தடங்களை மீட்கிறத பற்றி ஏதாவது யோசனை வச்சுருக்கீங்களா? முதல்ல வறட்சி மாவட்டமாக கிருஷ்ணகிரி அறிவிக்கப்பட்டிருக்குங்கிறது, வறட்சி மாவட்டங்கிறதே ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்டது தான். நீண்ட காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அட்லீஸ்ட் எனக்கு விவரம் தெரிஞ்சப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய வளங்களோட நிறைய தண்ணீருக்கான சோர்ஸஸ் இருந்த ஒரு இடம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம். இப்போ வர வர அது குறைஞ்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதுவும் மோர்னஹள்ளி அது மாதிரியான பகுதிகள், காவேரிப்பட்டினத்துக்கு மேற்கில் உள்ள பகுதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப பஞ்சத்தில் இருக்குது. அங்கெல்லாம் போர்வெல்லில் கூட தண்ணி கிடையாதுங்கிற மாதிரி சூழ்நிலை. அதே மாதிரி மாவட்டத்தோட பல பகுதிகளில் அந்த நிலைமை இருக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நீர்நிலைகள் அழிக்கப்பட்டு விட்டது. இப்போது ஏரிகளில் சின்ன வயசில் நான் பார்த்து மீன் பிடிச்சி விளையாண்ட எந்த ஏரியிலையுமே இன்றைக்கி தண்ணி இல்லை. அதில் போயிட்டு நம்மளால் விளையாடவும் முடியாது, போட்டு விட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையிலே ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீர்வழிப்பாதைகள் மறைக்கப்பட்டு விட்டது, அத்தனையும் அழிந்து போயிட்டு. இப்போ நீர்வழிப்பாதையெல்லாம் நம்ம சரி செய்யணும். ஒவ்வொரு ஏரிக்கு போகிற அந்த கால்வாய்கள் அத்தனையும் நம்ம தூர்வாரி மறுபடியும் மீட்டுருவாக்கம் செய்யணும். மீட்டுருவாக்கம் செய்யும்போது பழையபடி ஏரிகளில் தண்ணீர் தேங்கும், அங்கே பாசன வசதி பெறும். நிறைய பல ஏக்கர் நிலங்கள் அந்த ஏரியினால் பாசன வசதி பெறும். அதன் மூலம் பழையபடி நம்ம பசுமை கிருஷ்ணகிரியாக மாற்ற முடியும். இதுக்கு முக்கியமான இது பார்த்திங்கனாக்க, நம்ம தென்பெண்ணை ஆறு, தென்பெண்ணை ஆற்றுல தண்ணீர் வரத்துங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே. நமக்கு காவிரியில் அதிகப்படியாக வர்ற உபரி நீரை தென்பெண்ணை ஆற்றுக்கு கால்வாய்கள் மூலமாகவோ இல்லை ஒரு உயர்மின் மோட்டார்கள் மூலமாகவோ பம்ப் பண்ணி அந்த தண்ணீரை தென்பெண்ணை ஆற்றுக்கு திருப்பி அதை பாசன வசதிக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டம் இதுக்கு முன்னாடி பலமுறை பேசப்பட்டு அது யாருமே அதுக்கு ஒரு செயல் வடிவம் தரல. அதை எடுத்து அதுக்கு ஒரு நல்ல செயல் வடிவம் தந்து அதை அந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றணுங்கிறது ஒரு முக்கியமான இதுவாக இருக்குது, வேலைப்பாடு நாம் தமிழர் கட்சி சார்பாக. அடுத்தது, நிறைய மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. மரங்களை மீண்டும் நட வேண்டும். நாம் தமிழர் கட்சி சார்பாக ஏற்கனவே பல லட்சம் பனை திட்டம் ஒன்று உருவாக்கி ஆட்சியில் இருக்குமோ இல்லையோ நாங்கள் விதைகள் தூவ ஆரம்பித்து விட்டோம். ஸோ விதைகள் தூவ ஆரம்பித்து விட்டோம், அதுவும் முளைக்க ஆரம்பித்து விட்டது. இன்னும் இது அதிகரித்து கொண்டே போகும். மண் சார்ந்த மர வகைகள், ஆலம், அரசம், இல்லை புளிய மரங்கள்
போன்ற மண் சார்ந்த மரங்களை அதிகப்படியாக நடுவோம். நட்டு காடுகளை பெருக்குவோம். காடுகளை பெருக்கினால் தானாக மழையின் அளவு அதிகரிக்கும். மழையின் அளவு அதிகரித்தால் நமது மாவட்டம் செழிப்பாகும். கிருஷ்ணகிரி தொகுதிக்குள்ள வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் அதிகரிக்கவும் முக்கியமான 2 நடவடிக்கைகள் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தற்சார்பு பொருளாதாரம், தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை தான் முன்னிறுத்துகிறோம். தற்சார்பு பசுமை பொருளாதாரம் என்பது நாமே சுய முதலாளிகளாக இருந்து நாமே பொருட்களை உற்பத்தி செய்து நாம் அதனை சந்தைப்படுத்துதல் மற்றும் அதனை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல், இது போன்ற பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நாம் தமிழர் கட்சியின் பொருளாதார கொள்கையாக உள்ளது. இந்த அடிப்படையில் நமக்கு ஏற்கனவே ஓசூர், கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை போன்ற பகுதிகளில் சிப்காட் தொழிற்சாலைகள் உள்ளது. அந்த தொழிற்சாலைகளில் தொழில் முனைவோர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர்களை உருவாக்கி அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கான தொழிற்சாலைகளை உருவாக்கி தருவோம். அதன் மூலம் நமது மாவட்ட மக்களுக்கு அதிகப்படியான வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஒன்று, அந்த தொழிற்சாலைகள் நமது உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளாக இருக்கும். மண்ணுக்கும் மக்களுக்கும் தீங்கு விளைவிக்காத தொழிற்சாலைகளாக இருக்கும். அது நம்மிடம் இருக்கும் பொருட்கள், உதாரணமாக நம்மிடம் அதிகப்படியாக விளைவது 3 விஷயங்கள். ஒன்று மா, 2 தக்காளி, 3 மலர்கள் நமது மாவட்டத்தில். இந்த 3க்குமான இந்த 3ஐ ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலைகள், மாங்கூழ், தக்காளி கூழ், மலர் ஏற்றுமதி நிறுவனங்கள், மலர் ஏற்றுமதி மையம் மற்றும் அதை பாதுகாக்க இவை அனைத்துமே கெட்டுப்போகக்கூடியவை. ஸோ இவை அனைத்துமே நாம் பாதுகாக்க வேண்டும். ஸோ அதற்காக கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள் அமைப்பது, இது போன்ற திட்டங்களை நாம் செயல்படுத்துவோம். அதன் மூலம் நமது மாவட்ட மக்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம். கிருஷ்ணகிரி தொகுதியில் நிறைய மலைவாழ் மக்களும் பழங்குடியினரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட பொருளாதாரம், வாழ்வாதாரம் 2மே காடுகளை சார்ந்தே இருக்குது. காடு வளர்ப்பு அல்லது காடுகள் பாதுகாப்பு பற்றி உங்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க? நாம் தமிழர் கட்சி எப்போதுமே காடு வளர்ப்பில் முதன்மைத்துவம் தரும் கட்சி. காடுகள் எந்த காரணத்தை கொண்டும் அழிக்கப்படக்கூடாது. அதே போன்று அந்த காடுகளுக்கு பாதுகாப்பு அங்கிருக்கும் மலைவாழ் மக்களே என்பதை உறுதியாக நம்பும் கட்சி. மலைவாழ் மக்கள் இல்லாமல் அந்த காடுகள் செவ்வனே இருக்காது என்பது நாம் தமிழர் கட்சியின் உறுதியான நிலைப்பாடு. ஸோ இதை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி மலைவாழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக இப்போது வரை பல மலை கிராமங்களுக்கு பாதைகள் கிடையாது. அந்த பாதைகளை, அதாவது பாதைகள் என்று சொல்லும்போது இது தார் ரோடு போன்ற பாதைகளாக இல்லாமல் மண் ரோடு போன்ற பாதைகளாக அவர்களுக்கு அமைத்து தரப்படும். அவர்களுடைய வாழ்வாதாரம் அங்கு பாதுகாக்கப்படும். ஏர் பொல்யூஷன் அதிகமாகிட்ட இந்த காலத்தில் வாகனங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுமா? முறையற்ற எரிப்புகள் தடுக்கப்படுமா? வாகனங்கள் கண்காணிக்கப்படும். காற்று மாசுபாட்டை தவிர்க்க கண்டிப்பாக வாகனங்கள் அனைத்தும் கண்காணிக்கப்பட வேண்டியவையே. புகை பரிசோதனைகள் அனைத்து வாகனங்களுக்கும் செய்ய வேண்டும். ஒன்று, நாட்பட்ட வாகனங்கள் 15 வருடம் 10 வருடம் கடந்த வாகனங்களை ஒரு குறிப்பிட்ட காலங்களில் புகை பரிசோதனை செய்து அது தகுந்த இயக்கத்திற்கு உகந்த வாகனமா இல்லையா என்பதை சோதித்து அதன் மூலம் உகந்த வாகனங்களை மட்டுமே நாம் அனுமதிக்க வேண்டும். ஸோ இது அனைத்தும் ஏற்கனவே இருந்த ஒரு ரூல்ஸ். அப்படி பார்க்கும்போது இது செயல்படாமல் இருக்கிறது. இதை செயல்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கையும் எடுப்போம். அடுத்தது, நமக்கு மாசு, காற்று மாசு என்று வரும்போது அதை குறைக்க மரங்கள் அதிகமாக வேண்டும். தற்போதைய நிலைமையில் சாலைகள் விரிவாக்கத்தினால் அனைத்து மரங்களும் அழிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது மரங்களின் எண்ணிக்கை குறைவு. நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தால் அனைத்து சாலைகளிலும் மரங்கள் அதிகப்படியாக நடுவோம். அதிகப்படியான மரங்கள் நடுவோம். மரங்களை வெட்டுவதற்கு என்று சிறப்பு அதிகாரம் கொண்ட ஒரு அரசு அதிகாரிகள் மட்டுமே அதற்கான உத்தரவாதம், அதற்கான அனுமதி அளிக்கும்படி ஒரு உத்தரவும் கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது மட்டுமே மரங்கள் வெட்டுவது குறைக்கப்படும். இப்பொழுது சாதாரணமாக எந்த மரத்தை வேண்டாமென்றால் அகற்றிவிடலாம் என்ற சூழ்நிலை இருக்கிறது.
அது முற்றிலும் தடுக்கப்படும். இது போன்ற திட்டங்கள் வகுக்கப்படும். அது ஏற்கனவே நமது வரைவிலும் மக்களரசு.com என்ற இணையதளத்தில் நீங்கள் சென்றால் நீங்கள் எங்களுடைய வரைவை பார்க்கலாம். அதில் தெளிவாக இது பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான கேள்வி. 60 வருஷம் ஆச்சு, 15 எம்பிஸ் மாறிட்டாங்க. ஒவ்வொரு எம்பியும் தன்னோட பிரச்சார வாக்குறுதியில் இதை குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கிருஷ்ணகிரிக்கு ரயில் வசதி வரவே இல்லை. எந்த வகையில் உங்கள் டேர்மில் அரசுக்கு அழுத்தம் கொடுப்பீங்க? 15 எம்பிக்கள் நமது தொகுதிக்கு வந்து விட்டார்கள். இன்று வரை அவர்கள் கொடுத்த வாக்குறுதி பல நிறைவேற்றப்படவில்லை. அது அத்தனையுமே வாக்குறுதிகளாக இருக்கிறது. இது அத்தனையும் பார்த்த பிறகுதான் நாங்கள் முளைக்கிறோம். நாங்களாவது இதை எடுத்து செய்துவிட மாட்டோமா என்ற ஏக்கத்தில் தான் நாங்கள் இந்த வேலையை, இந்த பணியை துவங்கியிருக்கிறோம். ஆதலால் எங்களுடைய முக்கிய குறிக்கோளை இதுபோன்று கிடப்பில் உள்ள அனைத்து திட்டங்களையும் முதலில் எடுத்து அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது. அதில் முக்கியமான பிரச்சனை நமது ரயில் பாதை பிரச்சனை. ஜோலார்பேட்டை முதல் ஓசூர் வரையிலான ரயில் பாதை, அதை முதலில் எடுத்து அதற்கான தீர்வை உடனடியாக நாங்கள் தருவோம். நாடாளுமன்றத்தில் இது பற்றி தனிநபர் மசோதா கொண்டு வரலாம். இது பற்றி விவாதங்கள் நடத்துவோம். மற்றும் நம்ம ரயில்வே துறை அமைச்சரை சந்தித்து இது பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதும் தொடர்ந்து அழுத்தம் தருவதன் மூலமாக நாம் அரசில் பங்கு கொள்கிறோமோ இல்லையோ நமக்கான வெற்றியை பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்வோம். கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் இது நடந்தே தீரும். தென்பெண்ணை ஆற்றுல கலக்கப்படுகிற கழிவுநீர், நடத்தப்படுகிற மணல் திருட்டு, இது ரெண்டத்தை பற்றின உங்களோட கருத்து? அதை தடுக்க என்ன மாதிரியான நடவடிக்கை? தென்பெண்ணை ஆறு ஏற்கனவே முக்கால்வாசி அழிக்கப்பட்டு விட்டது ஆற்று மணல் கொள்ளைகளால். இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக நாம் தமிழர் அரசு அதை தடுக்கும். நாம் தமிழர் அரசு மாற்று திட்டங்கள், மணலுக்கும் எம்சாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கற்களை நொறுக்கி செய்யப்படும் ஒரு வகையான மணலுக்கும் மாற்றாக ஆராய்ச்சிகள் துவங்க வேண்டும் என்று நமது வரைவிலே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன்படி இனிமேல் நமது தேவையை பூர்த்தி செய்து கொள்ள, மணல் என்பது வீடு கட்ட தேவை அல்லது ஜல்லி தேவை, இதற்கு மாற்றாக ஒன்று கண்டுபிடிக்காத வரையில் இதனுடைய தேவை இருந்து கொண்டே இருக்கும். ஸோ மாற்றாக ஒன்றை முதலில் கண்டுபிடிக்க அனைத்து முயற்சிகளையும் ஆராய்ச்சிகளையும் நாம் தமிழர் அரசு எடுக்கும். ஒன்று, இது எடுப்பதன் மூலமாக மணல், நமது தேவைக்கான மணல் நம்மிடமே கிடைத்துவிடும். மணலோ அல்லது அதற்கு மாற்றுப்பொருளோ கிடைத்துவிடும். 2, மணலை இங்கிருந்து கடத்துவது, வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு கடத்துவது முற்றிலும் தடுக்கப்படும். இது இரண்டும் செய்யும்போது தானாக ஆற்றில் உள்ள மணலின் உயரம் அதிகரிக்கும், தானாக நிலத்தடி நீர் பெருகும். இது பெருகும்போது அதனை சுற்றியுள்ள ஆற்றங்கரையோர விவசாய பகுதிகள் அனைத்தும் வளர்ச்சி பெறும். இரண்டாவது பிரச்சனை கழிவுநீர் பிரச்சனை. கழிவுநீர் 2 வகையான கழிவுநீர். ஒன்று, மக்களின் பயன்பாட்டினால் பெருநகரங்களிலிருந்து விடப்படும் கழிவுநீர். அதை அந்தந்த நகராட்சி மாநகராட்சிகள் சுத்திகரித்து மட்டுமே ஆற்றில் கலக்க வேண்டும் என்னும் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவோம். ஒன்று. இரண்டாவது, தொழிற்சாலை கழிவுகள். தொழிற்சாலை கழிவுகள் நமது மாநிலத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளும் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் போன்ற கழிவு நீரை சுத்திகரிக்கும் மையங்கள் அமைத்து அந்த நீரை சுத்திகரித்தால் மட்டுமே அவர்களுக்கு அனுமதி தருவோம் என்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருவோம். அதை அமல்படுத்துவோம். ஏற்கனவே அந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறது, அது மீறப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதை நாங்கள் சரியாக கவனித்து அதற்கான தீர்வை தருவோம். தொகுதி மக்களோட குறைகளை கேட்க ஆப், வெப்சைட் மாதிரியான திட்டம் ஏதாச்சும் இருக்கா? பல அரசு துறைகள் மாதிரி குறிப்பிட்ட மணி நேரத்தில் குறைகளுக்கான நடவடிக்கைகள் எடுக்க ஏதும் யோசனை இருக்கா? கண்டிப்பாக. தகவல் தொழில்நுட்பத்துறையை உபயோகப்படுத்தி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேவை செய்ய முடியும்னா அது நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு செயல்தான். எல்லாத்துக்குமே ஒரு செயலியை நம்மளால் கொடுத்துட முடியும். அந்த செயலியில் வர்ற ஒரு கோரிக்கைக்கோ அல்லது ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கோ ஒரு அதிகாரியை ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாற்ற முடியும். அந்த அதிகாரி அந்த கோரிக்கையை இத்தனை மணி நேரத்தில் நிறைவேற்றியே ஆக வேண்டும். நிறைவேற்றவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன என்பது அதே
செயலில் அவர் பதிவிட்டாக வேண்டும். இதில் ஏதேனும் முறைகேடு நடப்பின் உயர் அதிகாரிகளுக்கோ அல்லது தலைமையில் இருக்கும் அமைச்சருக்கோ உடனடியாக தெரிந்துவிடும். எத்தனை பேர் இது போன்ற ஒரு கோரிக்கைகளையோ அல்லது கம்ப்ளைண்ட்ஸையோ எழுப்பினார்கள், அது எத்தனை சரியாக குறிப்பிட்ட நேரத்தில் தீர்வு கொடுக்கப்பட்டது, எத்தனை கொடுக்கப்படவில்லை என்றால் காரணம் என்ன, இது அனைத்தும் ஆராய்ந்து அந்த அதிகாரி சரியாக செயல்படுகிறாரா இல்லையா போன்ற அளவீடுகள் சுலபமாக எடுத்துவிட முடியும். அது இருக்கும்போது அந்த அதிகாரியினுடைய தரம் என்ன, அவர் சரியாக வேலை பார்க்கிறாரா என்ற அனைத்துமே நம்மளால் அளவீடு செய்துவிட முடியும். இதன் மூலம் அனைத்து வகையான சேவைகளும் மக்களுக்கு எளிமையாக போய் சென்று சேர்ந்துவிடும். இதற்கு கண்டிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை துணை செய்யும். கிருஷ்ணகிரி தொகுதியில் இருக்கிற நிறைய மலைகளை கிரானைட்டுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்கோம். விதிமீறல்களை தடுக்க ஒழுங்குமுறை கொள்கையில், அதாவது ரெகுலேஷன் பாலிசியில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம்? கிரானைட் குவாரிகள் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் அரசு சொல்வது, நாம் தமிழரோட ஆட்சி வரைவு சொல்வது, கிரானைட் குவாரிகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். அதற்கு மாற்றாக வேறு வகையான மூலப்பொருட்களை கொண்டு நமது கட்டிட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் நமது கொள்கை முடிவு. அப்படி பார்க்கும்போது இப்போது அனுமதி பெறாமல் இருக்கும் கிரானைட் குவாரிகளை கண்டிப்பாக இழுத்து மூடுவோம். அனுமதி பெற்று இருக்கும் கிரானைட் குவாரிகளினுடைய அளவை கண்டிப்பாக குறைப்போம். எந்த மலையுமே நம்மால் உருவாக்க முடியாது. ஆற்று மணல் கூட அடுத்த 100 ஆண்டுகளில் உருவாகிவிடும். மணல் உருவாகிவிடும். பாறைகள் நம்மால் உருவாக்கவே முடியாது. பாறைகள் அழிந்து போனால் நம்மால் மழை பெற இயலாது. காற்றை தடுத்து அதன் மூலம் மேகத்தை தடுத்து நம்மளால் மழையை ஈர்க்க முடியாது. ஆதலாலே நாங்கள் மலைகளை வெட்டுவதற்கு எதிரானவர்கள். அதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் எடுப்போம். தற்போதைய மத்திய அரசின் எந்த 2 திட்டங்கள் மிக பயனுடையதுன்னு நினைக்கிறீங்க? எந்த 2 திட்டங்கள் பிரயோஜனமே இல்லை, உடனடியாக நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல பிரயோஜனமே இல்லாத 2 திட்டங்கள் பற்றி சொல்கிறேன். ஒன்று டிமானிட்டைசேஷன், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை. அதனால் பல பேருக்கு வாழ்க்கை போச்சு, பல சிறு குறு நிறுவனங்கள் காணாமலே போச்சு. அதுதான் அது செஞ்ச நம்ம நாட்டுக்கே, குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஓசூர், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் போன்ற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களில் இருக்கும் சிறு சிறு தொழில்கள் நசுக்கப்பட்டு விட்டன. அதன் பலன் இந்த டிமானிட்டைசேஷன் அல்லது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மூலம் நாம் பெற்ற ஒரே ஒரு பயன் இதுதான். பல பேருக்கு வேலை இழப்பு, பல தொழில்கள் நசுக்கப்பட்டன. இரண்டாவது ஜிஎஸ்டி போட்டதன் மூலமாக நம் மாநில அரசு வரி விதிக்கும் அல்லது அந்த எந்த பொருளுக்கு எவ்வளவு வரி விதிக்க வேண்டும், எந்த பொருள் எங்கள் மாநிலத்துக்கு தேவை, எந்த பொருள் எங்கள் மக்களுக்கு தேவை, அந்த அத்தியாவசிய தேவையுள்ள பொருட்களுக்கு வரியை உயர்த்த வேண்டுமா குறைக்க வேண்டுமா, எப்போது உயர்த்த வேண்டும் எப்போது குறைக்க வேண்டும். உதாரணத்திற்கு நமது மக்கள் ஓக்கி புயலாலேயோ அல்லது கஜா புயல் போன்ற பேரிடர்களில் பாதிக்கப்படும் போது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கான வரியை உடனடியாக நம் மாநில அரசு குறைத்து கொள்ளலாம். இந்த வரி விதிப்பு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது, இப்போது அனைத்தும் மத்திய அரசின் கட்டுப்பாடுகளில் இருக்கிறது. ஆதலாலே நம்மால் எதுவுமே செய்ய முடிவதில்லை. நீங்கள் எவ்வளவு துயரத்தில் இருந்தாலும் 18%, 24% போன்ற வரி விதிப்புகளுக்கு ஆளாவீர்கள். இதனை நாம் தமிழர் அரசு முற்றிலும் எதிர்க்கிறது. பாரத பிரதமர் கொண்டு வந்த இந்த 2 திட்டங்களுமே நாங்கள் நாசகர திட்டங்களாக பார்க்கிறோம். அதனால் நாங்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். அவர்கள் கொண்டு வந்த பயனுள்ளது என்று சொன்னால் எதுவுமே இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். ஒரு தொகுதியை எல்லா வகையிலும் முன்னேற்ற ஒரு எம்பியோட பங்களிப்பாக என்ன இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எம்பியோட பங்களிப்புங்கிறது பார்த்திங்கன்னா, எம்பி அந்த தொகுதி மக்கள்கிட்ட பேசணும். அந்த தொகுதிக்கு என்ன வேணும், அதாவது அந்த தொகுதி மக்களோட
அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி இருக்கணும், அடுத்த 20 ஆண்டுகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டால் அவரால் கணிக்க முடியும். அவர் அதுக்கான அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான திட்டங்களை வகுக்க முடியும். அப்படி இருக்கும்போது தொகுதிக்கு என்ன வேண்டும், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தால் தொகுதி செழிப்பாக இருக்கும், இந்த தொகுதியில் இவ்வளவு ஜனத்தொகை என்றால் இத்தனை பேர் இளைஞர்கள், அவர்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இங்கு இருக்கிறது, வேலை வாய்ப்பு இல்லை எனில் உருவாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும், அது 5 ஆண்டு காலத்திலாவது இருக்கலாம், 10 ஆண்டு காலத்திலாவது இருக்கலாம், ஆனால் இன்று அதற்கான வேலையை துவங்க வேண்டும். அதுபோல இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் அறிந்து, மக்களிடம் பேசினால் மட்டுமே அறிய முடியும், அறிந்து மக்களின் கருத்துக்கேற்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் வேண்டுமோ அத்தனையும் எடுத்து செல்லப்படும். நீங்கள் ஜெயிச்சு 5 வருஷம் கழிஞ்சு கிருஷ்ணகிரி தொகுதி என்ன மாதிரியான மாற்றத்தை கண்டு இருக்கும்? கண்டிப்பாக மலைகள் சுரண்டப்படுவது ஒழிக்கப்பட்டிருக்கும், நமது ஆறுகள் சீரழிக்கப்படுவது கண்டிப்பாக குறைந்திருக்கும், நமது ஆறுகள் இணைக்கப்பட்டிருக்கும், குறைந்தபட்சம் காவிரி தென்பெண்ணை ஆறு இணைக்கப்பட்டிருக்கும், நமது ரயில் திட்டம் சோலார்பேட்டை முதல் ஓசூர் வரையிலான ரயில் திட்டம் நிறைவடைந்திருக்கும், கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி வரையிலான சாலை திட்டம் நிறைவடைந்திருக்கும். இது மட்டும் இல்லாது அனைத்து மலை கிராமங்களுக்கும் சாலைகள் போடப்பட்டிருக்கும், சிற்றுந்துகள் இயக்கப்படும், அனைத்து மலை கிராமங்களுக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட்டிருக்கும், நிறைய மரங்கள் விதைத்திருப்போம், அது நம்மை போல இளம் கன்றுகளாய் வளர்ந்திருக்கும். கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் ஏற்கனவே நமது நிருபரிடம் கலந்துரையாடியது போல் நிறைய நிறைகள் குறைகள் உள்ளது. இவை அனைத்தையும் சரி செய்ய வேண்டுமானால் ஒரு சிறப்பான நாடாளுமன்ற உறுப்பினரிடம் நீங்கள் தொகுதியை ஒப்படைக்க வேண்டும். மை கிருஷ்ணகிரி என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மை கிருஷ்ணகிரி ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்யவும். நன்றி.